ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னா ஸ்கூட்டி ஜஸ்ட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா பிஸ்டனு ஜாம் ஆயிடுச்சு. பிஸ்டனை வந்து பின்னை விட்டு வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். இருந்தாலும் அதை கழட்டி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் பிஸ்டன் பேரில் வந்து பிடிச்சிருச்சு, சுத்தமாக ஸ்டக் ஆகிடுச்சு. ஸ்டக்காக இருந்ததில் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம். இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. அது கிராங்க் கை லைட்டாக சேர்க்கிறதுனால கிராங்க் கூட சேர்த்து பிரிச்சிடும் அப்படின்னு நினைக்கேன். ஏன் அப்படின்னா அதில் வந்து பிடிப்பு இருக்குது. பிடிப்பு இந்த இதில் வைக்கிற பிடிச்சிருக்கு. இதில் வந்து தடம் வந்துருக்கிறதுனால இது வந்து வேறு போர் பண்ணி போடணும். ரெண்டாவது அடுத்த சைஸ் பிஸ்டன் போடும்போது இது கரெக்டாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட்டு ஃபுல்லாமே ஆல்ரெடி நிறைய பெட்ரோல் குடிச்சு ஓடி இருக்கு. இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை. பிஸ்டன் டைட்டாக ஏறி பிடிச்சதுனால உங்களுக்கு ரொட்டேட் ஆகலை. பிஸ்டன் வந்து சுத்தமாக பிடிச்சிக்கிடுச்சு. கொஞ்சம் கூட அசைவு கொடுக்கல, கிராங்கோட சேர்த்து சுற்றினதுனால. ஒவ்வொரு வண்டிக்கும் கலட்டிட்டு நம்ம பார்க்கும்போதெல்லாம் ப்ளக்கு புது ப்ளக்கு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடிபட்டு ஃபயர் தன்மை குறைஞ்சிருக்குது. இதில் அந்த ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். இந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால ஃபயர் தன்மை ஆகாமல் நமக்கு வந்து ப்ளக் அடிபட்டுருக்கு. இருந்தாலும் இந்த எதனால் அந்த ஃபயர் தன்மை கம்மியாகுதுன்றதையும் பார்க்கணும். ரெண்டாவது சிட்டி மாற்றி போடாதுன்றது காரணம், இது ஒரு காரணம். இதில் கிராங்கு, கை, இது போக ராஜராம் குருவி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் பேரிங் ஷேக் இருக்கான்னு பார்க்கணும். பேரிங் ஷேக் இருக்குதுன்னா அதையும் பார்க்கணும், மாற்ற வேண்டியது இருக்குது. பேரிங் ஷேக் இல்லை, குருவி தைமனம் இல்லை. நம்ம பிடிச்சதுனால தான் வண்டி சுத்தமாக ரிப்பீட் ஆகலை. இப்போ இந்த பிஸ்டன் பின்னு வெளியே எடுக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தோம். இந்த மாதிரி இந்த கட்ரு மிஷின் இருந்ததுனால நான் கட் பண்ணி பிஸ்டன் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். பின்னு வந்து உள்ளே நல்லா டைட்டாக இருந்ததுனால வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இதுலேயுமே பின்னுமே தடவை வந்துருக்கு. இந்த இடத்துல தடவை வந்துருக்காங்க. இப்போ டோட்டலாக இன்ஜினை அப்புறம் பிரிக்கணும். பிரித்து இப்போ ரெடி பண்ணணும். பிரிக்கிறோம்னா எப்படியும் ஒரு 8 சிலிண்டர் எல்லாமே பிரித்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணுறது தான் வீடியோ லைவு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலாகவே போடுறது ரொம்ப நல்லது. சாதா பிரயோஜனம் இல்லை, இப்போ தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரிஜினலாகவே பண்ணுங்க. ஆனால் போட்டு பிரயோஜனம் இருக்கணும், கஸ்டமருக்கும் பிரயோஜனம் இருக்கணும், நம்மளுக்கும் பிரயோஜனம் இருக்கணும். அதாவது என்ன, மெக்கானிக் வந்து பேருன்றது முக்கியம். மெக்கானிக்கிட்ட போனோம், நல்லா பார்த்து கொடுக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் வேணும். இப்போ அதில் நெக்ஸ்ட்டு நம்ம லெவலுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இன்ஜின் கேஸை பிரிக்க போகணும். டைமிங் செயின் சுத்தமாக போய் கிடக்கு. இது வந்து டைமிங் செயின். இது போக பேடு, ராஜ்ராம் எல்லாமே கல்வி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ராஜ்ராமே இந்த ராஜ்ராம் செட்டு இதில் தான் டைமிங் செயின் வீல் உட்காரும். இந்த வீல் உட்காரும். இந்த வீல் இதுதான் உட்காரும். உட்காந்து இதில் டைமிங் செயின் உட்காரும். அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கழட்டி பார்க்கும்போது பேரிங் எப்படி இருக்குது, ஷேக் இருக்கா, இல்லை பேரிங் மாற்றணுமா, இல்லை ராஜ்ராம் மாற்றணுமான்னு பார்த்து செக் பண்ணி மாற்றது முடியுது. வந்து நைஸாக ஷேக் இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்த்து மாற்றணும். நிறைய பேர் அதை கவனிக்க மாட்டாங்க. இந்த பின் வந்து எதுக்காக அப்படின்னு கவனிக்க மாட்டேங்காங்க. இந்த பின்னு வந்து எப்படின்னா கரெக்டாக டைமிங் வச்சு பண்ணும்போது
கொஞ்சம் வால்வு லூஸ் வச்சு பண்ணலாம். ஏன்னா இது வந்து சுற்றும்போது ரொட்டேட் ஆகும்போது இந்த பால்ஸ் வந்து அதை தூக்கும். இது தூக்கும்போது என்ன செய்யும்னா இது வந்து ரொட்டேட் ஆகும். இந்த பால்ஸ் சுற்றுவது இது சுற்றும்போது உங்களுக்கு வந்து அந்த ராக்ராம் கொஞ்ச நேரம் வந்து உட்காரும். அந்த ராக்ராம் குருவி அந்நேரம் சுற்றும். டைமிங் செயின் பேடு எல்லாமே செட்டாக தான் மாற்றணும். மாற்றி விட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். இங்கே நான் பிரிச்சுட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.